அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு முழுசாக பாருங்க. இந்த பதிவு ஒரு வேதனையில் என்னால் ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியலை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் இந்த பதிவு நான் போடுறேன். அதாவது நடந்து முடிந்த தேர்தலில், அதாவது திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா என்என்ஒய்எஃப் மொழி சிறுபான்மையினர் பேரியக்கம் சார்பாக சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டி போட்டேன். அதே போல் என்னுடைய தம்பி, பாசமிகு தம்பி குட்டி விருதுநகர் மாவட்டத்தில், அதுபோல் தர்மபுரியில் முனி ஆறுமுகம், அதுபோல் ராஜபாளையத்தில் சரவணன், இது மாதிரி நிறைய அண்ணன்மார்களும் பெரியவங்களும் அவங்களா இந்த மொழி சிறுபான்மையினருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கும் இந்த சிறுபான்மையினர்களை மட்டும் அட்ரஸ் பண்ணி பேசக்கூடிய கட்சிகள் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்ற ஆதங்கத்தில் தான் இத்தனை பேர் தேர்தலில் போட்டி போட்டோம். இதில் பரத்தண்ணே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பரத்தனை எங்கள் சொந்தக்காரரு, பரத்தண்ணனுக்கு நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு போட்ட ஓட்டுகள் நமக்கு அந்த வாக்குகளை வாங்குறதே நமக்கு அது பிடிக்கவே இல்லை. நிச்சயமாக நாம் என்ன சொல்கிறோம், நாம் என்ன கொள்கையை முன்வைக்கிறோம். இப்போ 924 வாக்குகள் திருமங்கலத்தில் எனக்கு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது நம்பர்ஸ் நெவர் லை அப்படின்னு சொல்லுவாங்க, நாம் எல்லாருமே வாக்களிக்கிறோம் அப்படின்னு உத்தரவாதம் உறுதி கொடுத்தாங்க. ஆனால் நம்மளில் பயணம் பண்ணக்கூடிய கட்சிகளில் பயணம் பண்ணக்கூடிய நிர்வாகிகள் அவங்கள்ட்ட அண்ணன் நாளைக்கு எம்எல்ஏ ஆகிட்டா மினிஸ்டர் ஆகி முதலமைச்சர் ஆகிடுவாப்புல, உங்களுக்கு அரசாங்க வேலை நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க கேன்வாஸ் பண்ணி அவங்க வாக்குகள் கட்சிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இதுதான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷமாக நடைமுறையில் இருந்துச்சு. நம்மளுடைய வாக்குகளை எப்பயுமே வாங்கிட்டு நான் கேட்குறேன், அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலையும் திருமங்கலத்தில் ஒரே ஒரு மொழி சிறுபான்மையினர்லையோ இல்லை தெலுங்கர்லையோ ஒரு ஒன்றிய செயலாளர் காட்டுங்க. அப்படியே இருக்கலாம், திமுகவில் ஒருத்தர் இருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு, அதிமுகவில் இருக்கிறாப்புல. அதாவது ரொம்ப ரொம்ப இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி யாருமே கிடையாது. நான் சொல்கிறேங்க, எம்பிசியில் டிஎன்சியில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்குறோம். பிசியில் வடுகனில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அதேமாதிரி கஞ்சம்ம ரெட்டி பிசியில் இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். பெண் பிள்ளை பாதுகாப்புக்காக நாம் போராடணும், அவங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்குறோம். புராண சின்னங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது போல இந்த மக்களுக்கான இடஒதுக்கீடை யார் பேசுகிறா? இதில் ஏதாவது பரத்தினுடைய சுயநலம் இருக்கா? இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உன்னுடைய குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புக்கும் படிப்புக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு தமிழ் தேசியம்ன்ற பேர்ல போலி தமிழ் தேசியம் செஞ்சுக்கிட்டு கொல்ட்டி அப்படின்னு நம்ம வீட்டு பிள்ளைகளை பேசுறதும் வந்தேரிகள்னு சொல்லி பேசக்கூடிய நடைமுறை இன்னைக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கு. இதுக்கு எதிராக எந்த அரசியல் கட்சியும் பேசாத சூழ்நிலையில நாம ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தனிச்சு போட்டி போடுறதுக்கு ஏன் நீங்க வாக்கு செலுத்த மாட்டேன்றீங்க? அதுதான் என்னுடைய வேதனை. இதுல பரத்துக்கு வாக்கு செலுத்துறதா எங்கேயுமே எந்த வாக்குமே சத்தியமா வேண்டாம். இந்த கொள்கை எங்க போச்சு? உங்களுக்காக உங்களுடைய வருங்கால குழந்தைகளுடைய வேலை வாய்ப்புக்கும் அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கும் பொதுவா எல்லாரும் பார்க்கக்கூடிய பார்வையிலேருந்து நம்ம மாறுபட்டு இந்த தமிழ் தேசியம்ன்ற பேர்ல நம்மளை அடிச்சு உடைச்சு பேசிட்டு இருக்கவங்களுக்கு எதிராகவும் ஏங்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திருமங்கலத்தில் கட்டபொம்மன் பாலம்னு சொல்லி ஒரு பாலத்தை பேர் வச்சுட்டா நம்ம சமுதாயம் வளர்ந்துருமா? இல்லை நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 2 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டா இந்த சமுதாயம் வளர்ந்துருமா? இல்லை நான் சொல்கிற இந்த கொள்கையெல்லாம் செஞ்சால் சமுதாயத்தில் அதிக பேருக்கு வேலை கிடைக்குமா? இப்போ இந்த கொள்கையை புரிஞ்சுட்டு இந்த கொள்கைக்காக வாக்களிங்க. தனித்து நின்னோம்னு சொன்னால் இவன் அவன் ஆளு இவன் ஆளுன்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நிற்போம், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலையும் தனித்து நிற்போம், முடிஞ்சால் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலையும் தனிச்சு நிற்போம். அன்னைக்கு நீங்க எங்க கொண்டு போய் முகத்தை வச்சுக்குவீங்க? இந்த கட்சியில இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்களை பார்த்து நான் கேட்குறேன். அதனால தயவு செஞ்சு இந்த 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 வேதனையை உங்களால புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளவோ கஷ்டங்கள் தாண்டி குடும்ப சுமைகள், யாராவது இந்த காலத்தில் இந்த வேலையை எடுத்து செய்வாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்கு ஒரு கை கொடுத்து அதை தூக்கி விட வேண்டாமா? ஏன் சூழ்ச்சியில போய் மாற்றோம்? இந்த கொள்கையை இன்னைக்கு நம்ம பேசலைன்னா யாரு பேசுவா இந்த தமிழ்நாட்டில்? நான் ஒருத்தன் தானே பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, சந்தோஷம். யார் எதிர்க்கிறது?
பிறப்பு இறப்பு ஒரு முறை தான். இருக்கிறத நம்ம சரிவர செஞ்சுட்டு, ஏன் இலையில சாப்பாடு இருந்தால் எனக்கு பத்தலை, உங்கள் இலையிலையும் சாப்பாடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பொது சிந்தனையில் முழு சிறுபான்மையினர் மக்களுக்காக பேசணும், அவங்களுக்காக உரிமைகளுக்காக பாடுபடணும். ராணிமங்கம்மாள் அரண்மனை பறி போயிடுச்சு, இது திருமலாயக்கர் மஹால் பறி போயிடுச்சு, அங்கே விருப்பாச்சி கோபால் நாயக்கருக்கு உண்டான இடத்துக்கு உண்டான மணிமண்டபத்தில் நிறைய விஷயங்கள் கேட்குறோம். இப்படி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். கப்பலூர் கட்டபொம்மன் சிலையை எங்கே திரும்ப வச்சிருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் பிற்போக்கு சிந்தனைன்னு நீங்க சொன்னா கூட படிப்பு வேலை வாய்ப்பு முதல் முக்கியம் இல்லையா? நம்மளுடைய பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு அந்த எல்லா பிரச்சனைக்கான சாவி அரசியல்ல தான் இருக்கு அப்படின்றத நம்பி தானே நம்ம தனிச்சு போட்டி போடுறோம். தனிச்சு போட்டி போடுறோம், நீ என்ன ஜெயிக்கவா போறேன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல ஒரு விஷயத்த செய்யறப்ப எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. ஒரு சரியான வாக்கு வங்கி வாங்கி இந்த அரசியல்ல இந்த சமுதாயத்தை புறக்கணிக்கவே முடியாது அப்படின்றப்பதான் உனக்கு அவன் மரியாதை கொடுப்பான், அவனுக்கு உண்டான வேலைகளை செய்வான். சரி, நீ வந்து கட்சியில பயணம் பண்ணி அந்த இடத்தை அடையலாமான்னா 50 வருஷமா தான் அடைய முடியலையே. அங்கதான் எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது. 2 அமைச்சர் கொடுத்துட்டாலே அந்த கட்சி நம்ம கட்சி ஆயிருமா? அதனால இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை பேசி இந்த மக்களுக்காகவே வாழக்கூடிய நம்மளை கைப்பிடிச்சு தூக்கி விடுங்க. இந்த தவிர இனி வருங்காலங்களில் செய்ய வேணாம், சூழ்ச்சி வலையில மாட்ட வேண்டாம் அப்படின்றது பணிவான வேண்டுகோள். வாக்களித்த மக்களுக்கு என் மனமார்ந்த கோடி கோடி நன்றிகள். ஏன்னா சாதாரண இல்லை, ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு ஒரு சின்னத்தை வாங்கி அந்த கட்சியில துணிச்சலா தனியா நின்று இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அதிக வாக்குகளை வாங்குறேன்னு சவால் போட்டு தேர்தலில் நின்னேன். வாங்க முடியல தான், அதை பற்றி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஷூட்டிங் இந்த டார்க், இருட்டில் சுட்டுட்டே இருக்கிறனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் இதை பரப்புங்க. அப்பா, நமக்கான எல்லா பிரச்சனைக்காக தான் அவன் போராடிட்டு இருக்கான், இந்த அமைப்பு போராடிட்டு இருக்கு. எங்களை வந்து குணசேகரன் செங்கப்படையா இருக்கட்டும், கப்பலூர் சுந்தரமூர்த்தியா இருக்கட்டும், இல்லை பெருமாள்பட்டியை சேர்ந்த சின்ன பெருமாள் அண்ணனா இருக்கட்டும், இது போல பல பேர் இந்த தேர்தலில் உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்க. எல்லாருடைய உழைப்பும் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. நீ வரும் காலங்களில் மாபெரும் வெற்றியடைய செய்யணும் அப்படின்னு கேட்டுட்டு என்னுடைய ஆதங்கத்தை இதில் கொட்டியிருக்கேன். நீங்கள் இதுக்குண்டான பதிலை கமெண்ட் பாக்ஸில் போடணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.